ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது எந்த பேப்ளேட்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது அந்த பேப்ளேட். ஸோ அது என்ன பேப்ளேட்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்பாக்சிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஏன் ப்ரோ வந்து வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனும் கோல்டும் ஃபீவர் எல்லாம் ஒரே நேரத்தில் வந்ததுனால சுத்தமாக பேசவும் முடியல. வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா எடுக்கவும் முடியல. ஸ்கூல் கூட லீவ் போட்டேங்க. சுத்தமாக முடியல. இந்த ஒரு வாரமாக வந்து கொஞ்சம் உடம்பு அப்படி இப்படின்னு தான் இருந்துச்சு. இப்போ தான் ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களுக்கு வாய்ஸ்லேயே நிறைய சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சுத்தமாக முடியல. செம்ம கோல்டு. இப்போ கூட த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது. இருந்தாலும் நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். இதுதான் கைஸ் நான் ரீசன் வீடியோ போடாததுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து என்ன பேப்ளேட்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டர்போ சீரிஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எந்த பேப்ளேட்னா ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் தான் இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நெக்ஸ்ட் அன்பாக்சிங்க்கு தான் வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் தான் கைஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கனாலே தெரியும். பிரித்து பார்த்துருவோம். ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. டிரைவர், டிஸ்க்கு, லேயர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிரைவர்லேருந்து போயிடலாம் கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எட்டர்னல் டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி ஒரு ஸ்டாமினா டைப் டிரைவர் அப்படின்னு சொல்லலாம். பேர் வந்து எட்டர்னல், ஒரு ஸ்டாமினா டைப் டிரைவர். இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல கைஸ், வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு வர்த்துன்னு தான் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு கைஸ். ஸோ இந்த டிஸ்க்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா 13 டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்க் பேர் வந்து பார்த்திங்கன்னா 13 டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ லைட்டு வந்து இது ரொம்ப ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா இதில் வந்து லெட்டு அதிகமாக கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட இப்போ ஒரிஜினல் வாங்குற அளவுக்கு காசு இல்லாதனால நம்ம வந்து ஃபேக் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 13 டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் கைஸ் நம்ம லேயர் ஆர்ச்சர் ஹெர்குலிஸ். இந்த லேயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிமிக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ லேயரை வந்து உங்களால் இந்த மாதிரி இழுக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். லேயரில் வந்து அந்த பவ் அண்ட் ஆரோ வந்து மூவ் ஆகிறது தெரியும். ஸோ இதுதான் நம்ம பேப்ளேட். ஸோ இப்போ நம்மக்கிட்ட பேப்ளேட் பார்ட்ஸ் இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருவோம் கைஸ். டிஸ்க்கு. ஸோ நம்ம பேப்ளேட் ரெடி ஆகிடுச்சு கைஸ். ஸோ இதுதான் நம்ம பேப்ளேட். டீட்டெயில்ஸ்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. டக்கரட்டோமி அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு கிளியர் அண்ட் கட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பார்ப்போம் கைஸ். ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பார்ப்போம். 2000 years later. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்டிக்கர் விடாமல் எல்லா ஸ்டிக்கரையும் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் பார்த்தீங்கன்னா பங்கமாக ரெடி ஆகிட்டார். எல்லா ஸ்டிக்கரையும் ஒட்டிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். உங்களாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் இது இந்த ரெட் கலர் இருங்க, இந்த ரெட் கலர் இங்கே எல்லா இடத்துலையும் ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சிட்டேன். ஒரு ஸ்டிக்கர் கூட விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி ஸ்பின் பண்ணுறதுன்ட்டு டெஸ்ட் ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம் கைஸ். ஸோ லான்ச்சர் எடுத்தாச்சு. ஸோ ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம் கைஸ். ஸோ இந்த லான்ச்சர்லேயே உங்களுக்கு டைம் வரும். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை ஸோ இது வந்து ஒரு ஸ்டாமினா டைப் பேப்ளேட் அப்படின்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாமினா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கைஸ். ரொம்பவே கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அதிகமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ எப்படி ஸ்பின் பண்ணுறதுன்றதை பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு பேப்ளேட் ரிவ்யூ போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஃப்ரைடே அன்றைக்கி. பட் போட முடியல. அதான் முந்தானேத்து போடுறேன்னு சொல்லியிருந்தோம், போட முடியல. ஏன்னா உடம்பு சரியில்லை. சுத்தமாக உடம்பு முடியல கைஸ். இப்போ கூட இப்போ ஏதோ தொண்டை ரொம்ப தான் வலிக்குது. பட் இருந்தாலும் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன்.
இருந்தாலும் நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் எனக்கு வந்து நான் போடுற எஃபர்ட்டுக்கான ஒரு அவுட்கம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம வீடியோஸ்லாம் யாரும் அவ்வளோ பார்க்குறதே இல்லை இப்போலாம். கண்டுக்கிறது கூட கிடையாது. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், முன்னாடிலாம் அட்லீஸ்ட் ஒரு 300 400ஆவது போவோம். இப்போ 100 தாண்டுறதுக்கே வந்து ரொம்ப முக்குது நம்ம வீடியோஸ்லாம். ஸோ நீங்கள் தான் கைஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். சுத்தமாக வந்து வியூஸே போக மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆலில் போட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சர் ஹெர்குலஸ் வந்து தள்ளாட ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எவ்வளோ நேரம் ஸ்பின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 பேப்லெட் கூட வந்து பேட்டில் போட்டு பார்த்துருவோம். ஸோ அது எந்த பேப்லெட் பார்த்தீங்கன்னா கைஸ், ஜெட் அக்கிலீஸ் டர்போ வால்ட்ரேக். இப்போ இந்த 2 பேப்லெட் கூட தான் கைஸ் ஃபைட் போட்டு பார்க்க போகிறோம், யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டர்போ அக்கிலீஸ் எடுத்துருவோம். ஸோ சாரி தேடி சொல்லி ஸோ தெரிஞ்சு வால்ட்ரேக் தோற்றுறோன்னு நினைக்கிறேன். ஸோ தோற்றுச்சு கைஸ். ஸோ நெக்ஸ்ட் லான்ச் விட்டு பார்த்துருவோம். தேடி சொல்லி ஸ்டேடியம் அவுட். ஸோ நம்ம ஆர்ச்சர் ஹெர்குலஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் அவுட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ இன்னும் ஒரு ரவுண்ட் பேட்டில் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு கைஸ். ஸோ பார்ப்போம் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. தேடி சொல்லி அடி. ஸோ யார் ஜெயிப்பான்னு தெரியல கைஸ். ஸோ பார்ப்போம். 2 பேரும் ஒரு பாயிண்ட்ஸில் ஈக்குவலாக இருக்காங்க. ஸ்டாமினா பேட்டில் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம ஆர்ச்சர் ஹெர்குலஸ் தான் ஜெயிக்கும். ஏன்னா இதுக்கு வந்து ஸ்டாமினா ரொம்ப அதிகம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டர்போ சீரீஸ்லேயே வந்து அதிகமாக ஸ்டாமினா வச்சுருக்க ஒரே பேப்லெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ச்சர் ஹெர்குலஸ் தான் நினைக்கிறேன். ரொம்ப ஸ்டாமினா அதிகம் கைஸ் இந்த பேப்லெட்டுக்கு. ஸோ நம்ம டர்போ வால்ட்ரேக் வந்து தோத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜெட் அக்கிலீஸ் கூட போட்டு பார்த்துருவோம் கைஸ். பார்த்தலாம். தேடி சொல்லி அக்கிலீஸ் வந்து ஒரு பேலன்ஸ் டைப்பு, ஆர்ச்சர் ஹெர்குலஸ் வந்து ஒரு ஸ்டாமினா டைப். யார் ஜெயிக்கிறான்னு இருக்கும். நான் கைஸ் அக்கிலீஸ் தோத்துருச்சு. ஸோ இதை பஸ்ட்டு பண்ணணும்னு நினச்சா ஈஸியாக பண்ணிடலாம் கைஸ். பஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரே ஒரு லான்ச் விட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ விகரஸான அட்டாக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ யார் ஜெயிப்பான்னு தெரியல. ஸ்டாமினா பேட்டில் வந்துட்டாலே நம்ம ஆர்ச்சர் ஹெர்குலஸ் தான் கைஸ். ஸோ நம்ம ஆர்ச்சர் ஹெர்குலஸ் தான் வின் பண்ணியிருக்கு இந்த பேட்டிலில். ஸோ 2 பேப்லெட்டையும் டிஃபீட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 பேருமே தோத்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பேப்லெட் லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா பேப்லெட் லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ பேப்லெட் பார்த்துருக்கேன் ப்ரோ, எனக்கு பேப்லெட் பிடிக்கும் ப்ரோ, அதே மாதிரி உங்களோட ஃபேவரட் டர்போ பேப்லெட் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து டெட் ஹேடிஸ் தான் வந்து டர்போலேருந்து டெட் ஹேடிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அதோட அந்த வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் கிடச்சி இன்னும் வந்து நல்ல ஒரு அப்கிரேடட் புதுசாக வந்து கண்டென்ட் என்னால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது நான் வீடியோ வந்து நல்லா போடுறதும் போடாததும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். See you on the next video guys. Bye.